பாட்டிமா, எங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு பிரியாணி கொடுத்துருங்க பாட்டிமா. உங்க கடையில் வாங்கினதா பிரியாணி நிறைய தரீங்க. அதுக்காக தான் உங்க கடையில் வந்து வாங்கி சாப்பிட்ற பார்த்துக்கோங்க. உங்க கடையில் சாப்பிட்டா வயிறே நம்பி போயிடும். ஷீலா பாட்டி அங்க இருக்க எல்லாத்துக்குமே பிரியாணி நிறைய போட்டு கொடுப்பாங்க. மற்ற கடையில மாதிரி கொஞ்சமா இல்லாம எல்லாத்துக்குமே நிறைய அள்ளி வைப்பாங்க. அன்னைக்கு திடீர்னு ஷீலா பாட்டி மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ, ஷீலா பாட்டி மயக்க போட்டு விழுந்துட்டாங்களே. ஷீலா பாட்டி எந்திரிக்க பாட்டி. ஐயோ கடவுளே. அங்க இருந்தவங்க அந்த பாட்டியை தூக்கி உட்கார வச்சாங்க. என்னங்க பாட்டி, இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க? பார்த்தோன்னே எங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போச்சு பார்த்துக்கோங்க. ஏன் காலையில் சாப்பிடாம வந்துட்டீங்களா? இப்படி மயக்கம் போட்டு விழுகுறீங்க? ஏமா அதை வேற கேட்குற? எனக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லை பார்த்துக்க. நேற்றுலேருந்து ரொம்ப அல்லாடிட்டு கிடக்குறேன். எப்படியாச்சும் கடையை நடத்தி புண்ணு தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நான் போய் படுத்துருவேம்மா. கடை ஒரு நாளைக்கு ஓடலைன்னா கூட என் பொழப்பு போச்சுல்ல, அதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஷீலா, ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற? உடம்ப கெடுத்து அப்படி பிரியாணி கடையை நீ நடத்தியே ஆகணுமா? ஒழுங்கா போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டில் போய் படுடி. 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துவிட்டு வா. அதுக்கப்புறம் வந்து நீ கடையை தாராளமாக நடத்து. ஒன்றும் கடை வருமானம் குறைச்சி போயிடாது. போடி எந்திரிச்சு. இல்லடி, ஏதாவது வேலைக்கு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் முடியாத நேரத்தில் அவங்க வந்து பார்த்துக்குவாங்கல்ல. நீங்களும் ஏதாவது நல்ல ஆளாக இருந்தால் சொல்லுங்கடி. அம்மா, அதெல்லாம் நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் முதல்ல வீட்டில் போய் நல்லா படுத்து தூங்குங்க. அப்போதான் உங்களோட உடம்பு சரியாகும். ஷீலா பாட்டியும் அந்த பிரியாணி கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புனாங்க. இங்கே பாரா ரங்கராஜே, அந்த ஷீலா இருக்கால, அவளுக்கு உடம்பு சரியில்லையாம்மா. அவள் பிரியாணி கடைக்கே ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறா. இதானே நல்லா சந்தர்ப்பம். எப்படியாச்சும் அவள் கடைக்குள்ள நுழைஞ்சிரு பார்த்துக்க. அதுக்கப்புறம் பிரியாணியை குறைச்சி போட்டு நம்ம நல்லா சம்பாரிச்சு போடலாம். என்ன சொல்கிற? நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணு. கண்டிப்பாக உனே வேலைக்கு சேர்த்துக்கோ, சரியா? ஏமா, அந்த கிழவி கடையில் போய் என்னைய வேலை பார்க்க சொல்கிற? அந்த கிழவி கடையில வேலை பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாதுமா. போமாங்கிட்டு. சொல்கிறது கேள்றா. நம்ம பொழப்பு நல்லா போனோம்னா நான் சொல்கிற மாதிரி கேளு. ஒழுங்காக போய் அவள் கடையில் வேலைக்கு சேரப்பாரு. அவள் கண்டிப்பாக சேர்த்துக்குவா. நல்லா அழுது புலம்பி சேரு. அப்பனா தான் சேப்பா, சரியா? எனக்கு விருப்பமே சுத்தமாக இல்லைம்மா. சரி, உனக்காக வேணா போய் சேர்றேன். சேர்ந்து எப்படியாச்சும் அந்த பொம்பளைட்ட திருடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டை கட்டிப்பிடுவோம். என்ன சொல்கிற? அவனும் அந்த பாட்டிட்ட வேலை கேட்கறதுக்காக அங்கேருந்து கிளம்புனான். ஐயோ ஷீலா பாட்டி, இப்படி உடம்பு சரியில்லாமல் கிடக்குறியே. உன்னை இந்த நிலைமையிலையா பார்க்கணும்? எவ்வளவு கம்பீரமான ஆள் நீ. ஏன்பா, நீ பக்கத்து வீட்டில் இருக்கிற ரெங்கராஜ் தானே? உனே நல்லா தெரியும். என்னப்பா ஆச்சரியமா என்ன பார்க்க வந்திருக்கிற? நீ எல்லாம் இந்த சைடு வந்தது கூட கிடையாது. ஆச்சரியமா இருக்குதே. எல்லாம் உங்களை பார்க்கதாம்மா. உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. சரி பாவம்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்கிட்ட கையில் காசு இல்லை, எதுவும் நினச்சிக்காதீங்க. வீட்டில் லோன் கட்டக்கூட காசு கிடையாதுமா. வேலைக்கு சரியாக போகாதனால எதுவுமே பண்ண முடியல. இருக்கிற வரைக்கும் மனுஷங்களை நம்ம சந்தோஷமும் வச்சுக்கலாம் தான் உங்களை பார்க்க வந்தேன். எதுக்கு வீணா சண்டை சச்சரவெல்லாம்? உங்கள் பையனும் வெளியூரில் போய் கல்யாணம் பண்ணி இருந்துக்கிட்டான். கல்யாண பொண்ணை கூட நான் பார்த்தது இல்லைம்மா. அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க. இந்த வீட்டில் கூட உங்களாம் வர மாட்டேங்கிறாங்க. பாவம் நீங்கள். அட விடுப்பா, அழுகாத. உங்கள் அம்மா வரலையாப்பா? உங்கள் அம்மா எப்போ வந்துருவாளங்கிட்டு? அம்மா வந்தா பழம் ஏதாவது வாங்கிட்டு வரணும்ல பாட்டி. எங்ககிட்ட பழம் வாங்க கூட இப்போ காசு இல்லை. எந்த வேலையுமே இல்லாமல் தட்டுப்பாடாக இருக்குது. அதனால தான் இந்த நிலைமையில உட்காந்துருக்குறேன். உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலன்னு மனசில் எதுவும் நினச்சிக்காதீங்க. என்ன? ஏன்பா, வேலை இல்லைன்னா என்கிட்ட கூட வந்து கேட்க வேண்டியதானே? என் கடைக்கு பிரியாணி கடைக்கு ஆள் தேவைப்படுதுப்பா. நீ வேணா பிரியாணி கடையை நல்லா பார்த்துக்குவியா? ஆனால் நல்லா பார்த்துக்கணும்ப்பா. அந்த கடை பெயரை நல்லா வளர்த்து வச்சிருக்கிறேன் நான். பாட்டி, அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன். நீங்கள் எனக்கு வேலை கொடுக்குறீங்கன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் பாட்டி. தயவு செஞ்சு அந்த வேலையை எனக்கு கொடுங்க. அப்போ நான் கொஞ்சமாச்சும் பொழைச்சிக்குவேன்ல. சரிப்பா, இன்னிலேருந்தே நீ இந்த கடைக்கு போய் பார்த்துக்க. என்ன, பிரியாணி மட்டும் உனக்கு தயார் பண்ணி கொடுத்துட்றேன். நீ கடையில் கொண்டு போய் விற்றா போதும். எல்லாத்துக்கும் நிறையா பிரியாணி அள்ளி வைக்கணும், சரியா? அவங்க கேட்குற அளவு போடு. என்னப்பா? அதெல்லாம் நான் எல்லா வேலையும் பக்காவாக பண்ணுவேன் பாட்டி. நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் தைரியமாக இருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் அன்னைக்கு ராத்திரி அந்த பிரியாணி கடைக்கு போனான். என்னங்க, இதான் ஷீலாமா பாட்டியோட கடை. இந்த கடையில் நல்ல வியாபாரம் ஆகும் தெரியுமா? பிரியாணி வேணுங்கிற அளவுக்கு அள்ளி அள்ளி வைப்பாங்கங்க. உங்களுக்கு வயிறு பசியை அடங்கவே அடங்காதுன்னு எனக்கு தெரியும். ஷீலாமாவோட கடையில் வாங்கி சாப்பிட்டா பசி எல்லாம் தானே அடங்கி போயிடும். அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி, அப்போ எப்படின்னு சாப்பிட்டு தான் பார்ப்போம். எவ்வளோ அளவு பசி தாங்குதுன்னு பார்த்துருவோம். சரி வாமா, ஆளுக்கு 2 பிரியாணி சாப்பிடுவோம். ஏங்க, 2 பிரியாணி எதுக்குங்க? ஒரு பிரியாணியில் உங்கள் வயிறு தானா நிறையுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. தள்ளுங்க ஏப்பா, ஆளுக்கு ஒரு பிரியாணி கொடுத்துருப்பா. அந்த தந்தூரி சிக்கன் வச்சிருக்கீல்ல, அதுலேயும் ஒன்று கொடுத்துரு. என்ன? போய் உட்காருங்க, கொண்டு வந்து தரேன். அந்த பிரியாணியை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. வழக்கத்துக்கு மாற அந்த பிரியாணி ரொம்ப கம்மியா இருந்தது. என்னங்கண்ணே இது? ஷீலாமா இருந்தா பிரியாணி நிறைய போடுவாங்க. நீங்க இவ்வளோ கம்மியா போட்டிருக்கிறீங்க. ஷீலாமா ஒரு தட்டு நிறைய வச்சு கொடுப்பாங்க. இதுல என்னென்ன இத்தனோண்டு பிரியாணி தான் இருக்குது?
ஏமா இதுதான் நீ பிரியாணி வாங்கி தர வல்லலா, இதுல எப்படிமா சாப்பிட முடியும்? கொஞ்சமாச்சும் யோசிமா. இத்தினோடு பிரியாணியா என்னன்னு சாப்பிடுவா? அதுக்கு வீட்லயே அழகா தோசை ஊத்தி சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஓ பேச்சு கேட்டு இங்க வந்தேன் பாரு. ஏங்கண்ணே இது என்னண்ணே பிரியாணி, தயவு செஞ்சு நிறைய போட்டு கொடுங்கண்ணே. உங்க கடைக்கு நம்பி வந்தோம், ஏமாத்தாதீங்க. ஷீலாமா இப்பெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, நீங்க தான் இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஷீலாமா தான் இந்த மாதிரி பிரியாணியே இவ்வளோ அளவு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சாதாரண கடையில் வேலை பார்க்குறவ மட்டும்தான். அவங்க தான் கடை ஓனர். வேணும்னா அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கங்க, தைரியம் இருந்தா. கிளம்புங்க. இந்தாங்க உங்க பிரியாணி இங்கேயே வச்சுட்டே, எனக்கு வேணவே வேணாம், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க சரியா? அப்பா பிரியாணியில் இப்படி பாதியை குறைச்சா அது ஒரு பிரியாணியை போட்டால் நமக்கு தானே லாபம். இந்த பொம்பளையோட கடையில் எப்படி திருட முடியுமோ அப்படி திருடி நம்ம சம்பாரிச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஒரு வீட்டை கட்ட முடியும். அந்த மாதிரி சொல்லிட்டு நைட்டு கடையை எடுத்து வச்சிட்டு இருந்தான். காலையில் விடிஞ்சதுமே வேலையா ஷீலாமாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தா. ஷீலாமா உங்க கடையில வாங்கினா நீங்க எவ்வளவு பிரியாணி வச்சு தருவீங்க? அந்த ஆளு கொஞ்சோன்னு பிரியாணி தான் வச்சு தரான். எதுக்கு இப்படி வைக்கிறீங்கன்னு கேட்டா ஷீலாமா தான் அப்படி வைக்க சொன்னாங்கன்னு போய் சொல்றாமா. நீங்க அப்படி சொல்ற ஆளா சொல்லுங்க. என்னம்மா சொல்ற? நான் சொன்னேனா? நான் அந்த மாதிரிலாம் விட்ட சொல்லலையே. எல்லாத்துக்கும் கேட்குற அளவு பிரியாணி வச்சு கொடுன்னு தானே சொன்னேன். அந்த பையன் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? ஆமா ஷீலாமா, நீங்க எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணை தூக்கி வைங்க, அப்பனா தான் அவன் சரிப்பட்டு வருவான். சரிம்மா நீ கிளம்பு, நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னா, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஷீலாமா அந்த விஷயத்த பத்தி அவன் கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. என்னப்பா உன்னை பத்தி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ பிரியாணி அந்த அளவு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் உன்னை நிறைய தானே வைக்க சொன்னேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற? என் பேச்சை மீறி நீ பண்ணேன்னா இந்த கடைக்கு நீ தேவையே கிடையாது பாத்துக்க. என்ன ஷீலாமா என்ன போய் இப்படி சந்தேகப்படுறீங்க? உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? அவங்க ஏதோ வேண்டா வெறுப்போட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க நம்பாதீங்கம்மா, தயவு செஞ்சு என்னை நம்புங்க. நான் அப்படி வைக்கிற ஆளா சொல்லுங்க? தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் சரிசமமா தான் வைக்கிறேன். ஷீலாமா என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களே, உங்களுக்கு நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன். இந்த வார்த்தை கேட்க எப்படிமா உங்களுக்கு மனசு வந்துச்சு? இதுக்கு மேலே அந்த கடையில நான் வேலை பார்க்கணுமா? வேண்டாம், நான் வேலை பார்க்கலமா. அட அழுகாதப்பா, ஏதோ சந்தேகத்துல தான் கேட்டேன், மற்றபடி உன் மேல நம்பிக்கை இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாம போய் திருப்தியா நீ வேலை பாரு. நான் ஒன்றும் உன்னை சந்தேகப்படல, போப்பா. நீ வழக்க போல உன்னோட வேலையை ஆரம்பிப்போ. அப்படி சொல்லவும் திரும்பவும் போய் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். திரும்பவும் எல்லாத்துக்கும் பிரியாணியை கம்மி பண்ணி கொடுத்து அதுல சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு அதே மாதிரி ஒருத்தவங்க சாப்பிடறதுக்காக வந்தாங்க. அண்ணே ஷீலாமாவோட கடை தானே, பிரியாணி நிறைய தருவாங்களாமே. சரி எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி கொண்டு வாங்க. போய் உட்காருமா, ஒரு பிளேட் பிரியாணி தானே கொண்டு வரேன் போ. அந்த பிரியாணில அவன் ரொம்ப கம்மியா வச்சிருந்தது அவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அவங்க பண்ண சூழ்ச்சமோ அவனுக்கு தெரியாம போச்சு. என்னங்கண்ணே இது, பிரியாணி இவ்வளோ கம்மியாக தரீங்க? ஷீலாமா பிரியாணி நிறையா தானே தருவாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ கம்மியாக தரீங்க? ஏன் ஷீலாமாவா இந்த மாதிரி பிரியாணி கம்மியாக வேணும்னு சொன்னாங்க? அட ஆமாம்மா, சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க. அந்த அம்மா தான் பிரியாணியை கம்மி பண்ணி கொடுன்னு சொல்லுச்சு. அந்த அம்மா வேலையில் இருந்த வரைக்கும் பிரியாணி நிறையா போட்டு கொடுத்து பழகி பிடிச்சி, இப்போ கம்மியாக கொடுத்தா எல்லாரும் பேசுவாங்கன்ட்டு என்னைய எல்லாத்துக்கும் கம்மியாக கொடுக்க சொல்லுது. நீங்கள் எல்லாம் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அம்மானால எனக்கு கெட்ட பேரா? ஓஹோ அப்படியா, அவங்கனால தான் உனக்கு கெட்ட பேராக்கும். அப்படியா, சரி இப்போ கூப்பிட்றேன் பாரு. அத்தை அவங்க சொன்னது உண்மைதான் அத்தை. இந்த ஆளு வேணும்னே தான் பண்ணிருக்கிறான். பண்ணிட்டு உங்க மேலே பழைய தூக்கி போடுறானா பாத்துக்கங்களே. என்னப்பா முழிக்கிற? இவ யாரு தானே? இவ தான் என்னோட மருமக. இவளை சாப்பிட விட்டு டெஸ்ட் பண்ணலான் தான் பார்த்தேன். ஆனா உன்னோட சுயரூபம் வெளியே வந்துருச்சு பாத்தியா? பல நாள் திருடேன், ஒரு நாள் கண்டிப்பா பிடிபட்டு தானே ஆவியா? அதே மாதிரி நீயும் மாட்டிக்கிட்ட. அம்மா நான் அப்படிலாம் சொல்லலம்மா, பிரியாணி கம்மியாலாம் போடல. இப்போ நான் கம்மியாக விற்றேன்னா நிறையா பிரியாணி விற்பேன் பார்த்துக்கோங்க. அந்த பிரியாணியை கம்மியாக போட்டேன்னா உங்களுக்கு தானே நான் லாபம். நீ பயத்தில் ரொம்ப உளராத, உனக்கு இனிமேல் வேலை கிடையாது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு, இனிமேல் நீ வேலைக்கே வேணாம். இப்படி ஃப்ராடு பண்ணுறவன் என் கடைக்கு தேவையே கிடையாது. ஷீலா பாட்டி அவன் அந்த கடையை விட்டு வெளியே அனுப்புனாங்க. பல நாள் திருடன் கண்டிப்பா ஒரு நாள் அகப்பட்டு தான் ஆவான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.